welcome to my channel Dhana's recipe book. இன்னைக்கு நம்ம ரொம்பவே சுலபமான 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய ஈவினிங் ஸ்நாக்ஸ் வெங்காய பக்கோடா வெங்காய வடை எப்படி செய்யலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்க அப்படினா சேனலை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நாம் ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் ஸ்லைஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்து கூட நம்ம 2 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாம். ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவும் சேர்த்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கறதால நமக்கு நல்லா கிறிஸ்பியா வரும். இது கூட இப்போ நம்ம 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நாம இப்ப ஈவனா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இது கூட கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கலாம். நிறைய தண்ணி சேர்க்காதீங்க, லைட்டா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டாலே போதும். நமக்கு நல்லா பக்கோடா கன்சிஸ்டன்சி வந்துடும். பாருங்க, இந்த அளவுக்கு நம்ம பர்ஃபெக்ட்டா பிசைஞ்சுக்கலாம். ஆனியன் பக்கோடா கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் இங்கே கேசரி கலர், ரெட் கலர் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா போடலாம், இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம பிசைஞ்சாச்சு. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ இந்த பக்கோடா ஃப்ரை பண்ணுறதுக்காக நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனதும் தேவையான அளவு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காய விடலாம். வெங்காய பக்கோடா நம்ம அப்படியே பிரித்து போட்டுடலாம். நான் வெங்காய வடை எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி பிடிச்சி ரவுண்ட் பண்ணிவிட்டு நம்ம எப்பயும் வடைக்கு எப்படி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி போடுவோம் அதே மாதிரி ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதான். ரொம்பவே ஈஸியானது. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இந்த வெங்காய வடையை தட்டி போட்டு பொரித்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரும்போது எடுத்துடலாம். பாருங்க, நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்து ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சிடலாம். பாருங்கள் எண்ணெய் எவ்வளோ கிளியராக இருக்குது அப்படின்னு. ஏன்னா நம்ம
பக்கோடா பிசையும் போது பார்த்திங்கன்னா தண்ணி நம்ம லைட்டாக தான் சேர்த்துருந்தோம். ஸோ அதனால நமக்கு எண்ணெய் செலவும் கம்மியாகும், தேவையில்லாமல் மாவும் நமக்கு எண்ணெயில் ஒட்டாது. மீதி நம்ம பிசைஞ்சு வச்சுருக்கிற எல்லா வெங்காய பக்கோடாக்கான மிக்ஸையும் நம்ம இதே மாதிரி தட்டி வடை மாதிரி பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள், 5 நிமிஷத்தில் நம்ம சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸு வெங்காய வடை செஞ்சாச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் உங்களை இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் பை பாய்.